எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் விற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எனது இதயத்துக்கு மிக நெருக்கமான இயக்குனர்கள் பேரரசு ஐயா அல்ல அண்ணன், எனது மதிப்புக்குரிய அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் சினிமா குறித்த பெரும் சிந்தனையும் அறிவையும் ஊட்டி வளர்த்து ஒரு மானசீக குருவாக இருக்கிற மதிப்புக்குரிய பாக்யராஜ் சார் அவர்கள், எனது சொந்த மண்ணை சேர்ந்த அண்ணன் யார் கண்ணன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள், அண்ணன் பிரபாகரன் அவர்கள், என்னுடைய இனிய நண்பர் பாலசேகர் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் 2 ஊர் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுக்கு வரும்போது. ஒன்று, யார் கண்ணன் அவர்கள் இயக்குனர் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களை இந்த நிகழ்வுக்கு யார் கண்ணன் அவர்கள் அழைத்தார் என்று சொன்னபோது, அண்ணன் யார் கண்ணன் அவர்களும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். 1985 வாக்கில் யார் திரைப்படம் ரிலீஸ் ஆன போது நாங்கள்லாம் நம்ம ஊருக்காரரு படம் எடுத்திருக்காருன்னு, படம் வேற பெரிய வெற்றி, எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் தாறுமாறாக வெற்றி அடைஞ்சு ஓடுது. அப்போ நாங்கள் அப்பையிலிருந்து அண்ணனை வந்து பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக படங்கள் அன்பு கட்டளை, இதுபோல் ராமராஜன் ஐயாவோட படங்கள், இப்படி வரிசையாக 10 படங்களுக்கு மேலே அவர் தொடர்ந்து இயக்கிய போது பெரும் கனவோடு நாங்கள் பார்த்த ஒரு இயக்குனர். அவர் அழைக்கும்போது என்னால் மறுக்க முடியாது. நான் தம்பிகிட்ட சொன்னேன், அண்ணன் கூப்பிட்டாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைப்பா, நான் வந்துடுவேன்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் இயக்குனர் சிவகணேசன் அவர்கள் எனக்கு ஆயக்குடி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே நான் ஆயக்குடிக்கு பல தடவை போயிருக்கேன். புரட்சியாளர் பழனி பாபா அவர்களினுடைய சொந்த ஊர் அது. அந்த ஊரில் அவருடைய நினைவேந்தல் நிகழ்வுக்காக பல தடவை போயிருக்கேன். என்னை பார்த்த உடனேயே தம்பி சிவகணேஷ் அவர்கள் சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் ஆயக்குடியில் பேசிய போது நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஆயக்குடிக்கு அடிக்கடி வருவீங்க, பழனி பாபாவின் நினைவு நாள் அன்னைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னார். இந்த 2 நினைவுகளும் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. சின்ன திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேரரசு ஐயா அவர்கள் பேசுகிற போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. திரைப்படங்களில் இன்றைக்கி அதுவும் குறிப்பாக ஓடிடி தளத்தில் பார்க்குற சின்ன திரைப்படங்கள் தான் ஆகச்சிறந்த திரைப்படங்களாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் பல நூற்றுக்கணக்கான ஓடிடி தளங்கள் இன்றைக்கி உருவாகியிருக்கு. அதில் வருகிற திரைப்படங்கள் பெரிய நடிகர்கள் கூட சின்ன சின்ன கான்செப்டில் ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க. திரைக்கதை மட்டுமல்ல, அந்த கதை கரு ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பெரும் திரைப்படத்தில் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு இன்றைக்கி ஓடிடி என்கிற ஒரு புதிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, ஒரு தளம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி புதிய கருத்தை சொல்லுவதற்கு, மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படம் ஐயையோ திரைப்படமும் நிச்சயமாக ஏதோ ஒரு புதிய முயற்சியை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தம்பி சிவகணேசனுடைய முயற்சிகளை ஆசிரியர் அவர்கள் சொல்லுகிற போது ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் செய்தி ஒன்று படிச்சிருக்கேன். வட மாநிலங்களில் அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கிறவங்க, ஷாருக் கான் சாயலில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்க இப்போ சோலை படத்தை எடுத்தாங்க. அம்ஜத் கான் இந்த மாதிரி அந்த சாயலில் இருக்கிறவங்கள வச்சு அதே திரைப்படத்தை திரும்ப எடுக்கிறது. ஹாலிவுட்டில் சட்டையர் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிண்டல் பண்ணி எடுப்பாங்க படம். இது மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்களை எடுத்து அந்த கிராமங்களில் வெளியிடுறது, அமிதாப் பச்சன் நடிக்கும் அப்படின்னு சொல்லி வெளியிடுறது அப்படிங்கிற செய்தி நான் படித்தேன். முன்னாடி இந்தியா டுடே பத்திரிகையில் வந்துச்சு, தமிழ் இந்தியா டுடேயில். அது மாதிரியான ஒரு புதிய முயற்சியாக இருக்குது அவர் செஞ்சுருக்கக்கூடிய இந்த முயற்சி. இது மிகவும் பாராட்டுக்குரியது. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மூளைக்குள்ளே சினிமா போயிடுச்சுன்னு வைங்க, அதை நீங்கள் பிடுங்கி வீசவே முடியாது. அது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கூட கப்பல் படையில் அதிகாரியாக இருந்தேன். ஐ வாஸ் ஆஃபீஸர் இந்தியன் நேவி. ஆனால் மூளை படிக்கும் போதே சினிமாக்களை போயிடுச்சு. எங்கள் அண்ணன் யார் கண்ணன் போன்றவர்கள் எங்கள் பகுதியில் இருந்து ஒரு டைரக்டர் ஆகி
படிக்கிற காலகட்டத்திலே சினிமா மூளைக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ போய் கடைசியில் சினிமாவுக்கே நம்ம வந்துட்டோம். அது மாதிரி இந்த தம்பி சினிமாவை விட்டு போனாலும் ஊரில் போயும் சினிமாவுக்குள்ளேயே சினிமாவே வாழ்ந்து கொண்டு இருந்ததால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை எடுத்திருக்காருன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் அந்த அனுபவங்களினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் ஐயையோ நிச்சயமாக ஏதேனும் ஒரு கருத்தை நமக்கு நெருக்கமாக கொண்டு சேர்க்கும். இந்த திரைப்படம் பெரிய வெற்றியடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இங்கே வந்தோடனே சார் பாக்யராஜ் சாரை பார்த்தோன்னே இதில் தயாரிப்பாளர் பேரில் பாக்யராஜன் இருந்ததும் சாருக்கும் இதுக்கும் ஒரு ஏதோ சம்மந்தம் இருக்குது, ரிலேஷனாக இருப்பாரோ எதுக்காக அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்துச்சு. அது அவரே பேசும்போது இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் என்கிட்ட உதவி இயக்குனராக வந்தால் நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்பேன், வாங்க சினிமா பற்றி பேசலாம், படிச்சிருக்கியா அப்படின்னு. அந்த தம்பிங்க படிக்கலைன்னு சொல்லுவாங்க. சில பேரை போய் நீ வாங்கி படிச்சுட்டு வாடான்னு சொன்னால் தேடி அலைஞ்சு கடைசியில் பாக்யராஜ் சார் ஆஃபீஸுக்கே போய் கேட்டு எப்பா 2வது பதிப்பு இன்னும் போடலைப்பா அப்படின்னு போடலைன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நான் மனைவி பொன்மாணிக்கத்தை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், எப்பா அந்த 2வது பதிப்பு போடுங்க, அது ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு. அதுபோல் சினிமாவினுடைய இளைய தலைமுறைக்கு பெரும் வழிகாட்டியாக இருக்கிறவங்க அவங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கு அண்ணன் இந்த யூனியனுடைய பொறுப்பாளராக இருக்கும்போது ஒரு நாள் என்னை அழைச்சாங்க. என்னென்னா யூனியன்லேருந்து ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அந்த பத்திரிக்கையில் பல செய்திகள் வருது, ஆனால் அது உதவி இயக்குநர்களுக்கு பயன்படுறது மாதிரி இருக்கா அப்படின்னா, அது இருக்கணும் தம்பி, நீ பத்திரிகையாளனாக இருந்து வந்தவன், அதனால் நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், அது தயவுசெய்து நீ செஞ்சு கொடு அப்படின்னார். அந்த நேரத்தில் நான் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க. அது என்னென்னா, பிரபலமான இருக்கிற இயக்குநர்களை நீ பேட்டி எடுக்கணும்னு ஒரு 10 இயக்குநர்களை கொடுத்தாங்க. அது முதல் இயக்குனர் பாலுமேந்திரா அவர்கள். நான் அவரை நேர்காணல் செய்து அது அந்த பத்திரிகையில் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது KS ரவிக்குமார் அவர்களை எடுக்க சொன்னாங்க. அதையும் நான் அவரையும் நான் சந்தித்து நேர்காணல் எடுத்து அதுவும் அந்த பத்திரிகையில் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு பாத பூஜை செஞ்சுருக்கார். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவரை வணங்குவது தான் சரின்னு சொல்லி சிவகணேஷ் அவர்கள் இன்றைக்கு அவருக்கு வணங்கியிருக்காரு. அது ரொம்ப பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதே மாதிரி யாருக்கு அண்ணனை பொறுத்தளவில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர், அது ரொம்ப பாராட்டுக்குரியது. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த படம் பெரிய அளவில் வெற்றியடையும். ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த டீம் ஒர்க்கு ஒருபோதும் நம்ம கூட்டாக சேர்ந்து செய்கிற எந்த ஒரு விஷயமும் ஒருபோதும் தோற்காது, உறுதியாக வெற்றியடையும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.